குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸில் பார்ட் சியில் 15th ஒன் வேரியஸ் ஒர்க்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஆத்தர்ஸ் இந்த டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் என்னென்னா ஒரு 7 ஆத்தர் இருப்பாங்க. அந்த 7 ஆத்தர் வந்து என்னென்ன நாவல், என்னென்ன போயம், என்னென்ன மற்ற லிட்ரரி ஒர்க் என்னெல்லாம் பண்ணாங்களோ அந்த போயம்லாம் என்னென்னு கேட்பாங்க. ஓகேவா? மொத்தம் 7 ஆத்தரும் சேர்ந்து ஒருத்தரும் ஒரு 20 லிட்ரரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2 பேர் மட்டும் 10 எண்ணம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து மொத்தமாக எல்லாரையும் ஒருத்தருக்குள்ளும் படிக்கணும் அப்படின்னா கஷ்டம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்தருக்கும் வந்து ஒவ்வொரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி வைப்போம். ஓகேவா? இப்போ வந்து ரவீந்திரநாத் தாகூருக்கு ஒரு கதை, ஷேக்ஸ்பியருக்கு ஒரு கதை, அந்த மாதிரி ஒரு கதை வைப்போம். நீங்கள் வந்து இப்போது ஷேக்ஸ்பியர்னு சொன்னோன்னா அப்போ டக்குன்னு உங்களுக்கு அந்த ஒரு தீமில் ஒரு ஸ்டோரி ஞாபகம் வந்துடணும். நீங்கள் நம்மளோட எல்லா ஷார்ட்கட் வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷார்ட்கட்லேயும் வந்து ஒவ்வொரு தீமை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ சானட்னு பார்த்தீங்கன்னா லவ், ரொமான்ஸ் மட்டும் இருக்கும். அப்புறம் நம்ம பார்ட் சியிலே வந்து ஆத்தர்ஸ் அண்ட் நேம்ஸ், போயம்ஸ் அண்ட் நேம்ஸ்லாம் பார்த்தோம். அதெல்லாம் ஒரு சிங்கிள் வேர்டில் ஷார்ட்கட் இருக்கும். இது வந்தால் இது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம அந்த எக்கனாமிக்ஸில் பிளானிங் கமிஷனுக்கு ஒரு வீடியோ போட்டோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட்டு. அப்போ வந்து ஒவ்வொரு இதுவுமே வந்து ஒவ்வொரு ஷார்ட்கட்டில் இருக்குது. நீங்கள் வந்து அதனால் ஒன்றையும் இன்னொன்றையும் வச்சு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுதேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை ஒரு 2-3 வாட்டி நீங்கள் சொல்லி பாருங்கள். முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அந்த ஸ்டோரியை சொல்லுங்கள். அப்படின்னா அவங்க மைண்டில் இருக்கும். ஓகேவா? நீங்கள் அதே மாதிரி ஸ்டோரி ஹிண்ட்டை மட்டும் படிச்சுட்டு என்ன ஃபுல் மீனிங்கை படிக்காமல் விட்றாங்க. ஒரு தடவை ஹிண்ட்டை சொல்லும் போதும் அந்த ஃபுல் நேமை நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படின்னா மைண்டில் நிற்கும். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி பேல் எஸ் பக்கு அப்படிங்கிறவர் வந்து என்னென்ன மற்ற போயம், நாவல், லிட்ரரி ஒர்க்லாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிற நம்ம இன்றைக்கி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி நம்மளோட பார்ட் சி வீடியோவிலே வந்து இந்த பேல் எஸ் பக் அப்படிங்கிறவருக்கு வந்து அவரோட போயமுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம். அதாவது இவர் வந்து தி ரெஃப்யூஜ் அப்படின்னு ஒரு போயம் எழுதியிருப்பார். இந்த ரெஃப்யூஜ்னால் வந்து அகதிகள் அப்படிம்பாங்கள்ல, அது அகதிகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பக்குன்னு தான் இருப்பாங்க. ஒவ்வொரு செகண்டும் அவங்க வந்து நம்ம வேறு நாட்டில் இருக்கோம், நமக்கு எதுவும் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்த்தோம். அப்புறம் அகதிகளுக்கு சாப்பாடு கிடைக்காது. அதனால் வந்து அவங்க ஏதாவது ஒரு பழைய சோறு சாப்பிட்டுட்டு அதுக்கு சைடிஷாக சின்னி சூறை வச்சு சாப்பிடுவாங்க. அது வந்து சைனீஸ், அதனால் நம்ம சின்னி சூறுகா அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகே, அது வந்து ஒரு போயம் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஒன் வேர்டில் ஷார்ட்கட் சொன்னோம். இது என்ன அப்படின்னா ஒரு இவரோட மொத்த பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, போயம், நாவல் எல்லாம் சேர்த்து ஒரு 21 எண்ணம் இருக்குது. இந்த 21க்கும் சேர்த்து நான் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்லுவேன். அந்த ஸ்டோரி என்னங்கிறத வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போ இந்த பேல் எஸ் பக்கு அப்படிங்கிற ஒரு வேர்டு இனிமேல் உங்களுக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னா இவரோட ஷார்ட்கட் ஸ்டோரி தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தன் வந்து லவ் பண்ணி அதே பொண்ணை மேரேஜ் பண்ணி நாசமாக போனான் அப்படின்னா அதான் வந்து பேல் எஸ் பக்கோட தீம். ஓகேவா? ஒருத்தன் லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணி நாசமாக போகிறான். இதான் வந்து இந்த பேல் எஸ் பக்கோட ஷார்ட்கட் தீம் அப்படிங்கிறது. நான் இந்த தீம் வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் கேண்டி தான். யார் லைஃப்லேயும் அப்படிலாம் ஆகாது. கண்டிப்பாக லவ் பண்ணுங்கள். ஓகே, பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டோரி சொல்ல அந்த சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து அப்படியே ஒரு பிக்சராக அவங்க மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. பொண்ணை லவ் பண்ணோம் அப்படின்னா டெய்லி அந்த பொண்ணை மீட் பண்ண போகணும். ஓகேவா? அவர் வந்து அந்த பொண்ணை எங்கே மீட் பண்ணுவார் அப்படின்னா அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்தில் வச்சு அந்த பொண்ணை வந்து அவர் மீட் பண்ணுவார். இந்த நம்ம எல்லா படத்துலையும் பார்த்துருக்கோம். லவ் பண்ணுற பொண்ணை பார்க்கும்போது வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து அவங்க காமிப்பாங்க. எப்படினால இளையராஜா மியூசிக் கேட்கும், நல்லா காற்று அடிக்கும், மனசில் பெல் சவுண்ட் அடிக்கும். அதே மாதிரி இவருக்கு என்னென்னலாம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பிரிட்ஜில் நின்று அந்த பொண்ணு கூட வந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்கும் போது மேலே வானத்தில் வந்து நல்ல வானவில்லாம் வருது, ரெயின்போலாம் வருது. அதேமாதிரி வந்து நல்லா சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டு, காற்று, விண்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சூப்பராக அடிக்கு காற்றுலாம். அதேமாதிரி வந்து லவ்வரை மீட் பண்ணும் போது வந்து எல்லோரையும் எதாவது வாங்கிட்டு போவாங்க. இவர் என்ன வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னா அவர் லவ்வரை பார்த்து வந்து ரோஸ் பூ வாங்கிட்டு போகிறாரு. ஓகேவா? ரோஸ் பூ வச்சுருக்காரு. அப்புறம் அந்த பொண்ணை அதை கொடுத்துட்டு எல்லாருமே லவ் பண்ணும்போது அந்த பொண்ணை ஏதாவது கொஞ்சணும். இவர் என்ன எப்படி கொஞ்சுவார் அப்படின்னா நீ தான் என் தேவதை, நீ தான் என்னோடய ஏஞ்சல். ஓகேவா? இன்னும் வந்து நான் என்னோடய பர்சனல் விஷயம் ஒன்றுமே கிடையாது,
என்னோடய தனிப்பட்ட விஷயம், என்னோடய பர்சனல் விஷயம் எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்லிடுவேன். இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம். அதாவது டுடே மட்டும் இல்லை, ஃபாரெவர் எப்போதும் நம்ம ஒன்றா தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு என்னென்ன ப்ராமிஸ்லாம் பண்ண முடியுமோ எல்லா ப்ராமிஸையும் அவர் பண்ணுவார். சரி, அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, சரி அவன் இவ்வளோ பேசான கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவரை கல்யாணம் பண்ணிடும். இவருக்கு வந்து அவள் தான் வந்து ஃபஸ்ட்டு பொண்டாட்டி, ஃபஸ்ட்டு ஒய்ஃபு. ஓகேவா? அவரும் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃபை வந்து நல்லா அவர் பார்த்துக்கிட்டுதாரு. அவளை வந்து ஒரு பேரரசி மாதிரி பார்த்துக்கிட்டுதாரு. இந்த இங்கிலீஷில் இம்பீரியல் அப்படிமோ, பேரரசு அப்படிமோ, அதேமாதிரி வந்து இங்கே இம்பீரியல் உமன், பேரரசி மாதிரி வந்து அந்த பொண்ணை அவர் பார்த்துக்கிட்டுதாரு. அவள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயம் எல்லாத்துலேயுமே வந்து அவரோட பங்கு இருக்குது. நல்ல விஷயம் அப்படின்னா குட் டீடு அப்படிமோ. ஓகேவா? அந்த ஃப்ரெண்ட் இன் டீடு, அதுமாதிரி குட் டீடு. ஓகேவா? இதுமாதிரி வந்து எல்லாம் வாழ்க்கை சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து கல்யாணம் நடக்கிற வரைக்கும் பொண்ணுங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அந்த பொண்ணு இப்போ எப்படி ஆகிட்டு அப்படின்னா, அவள் வந்து இது வரைக்கும் அவர் நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தார், அந்த பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் அந்த பொண்ணோட சுயரூபம் என்ன அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் புரியுது. அவர் வந்து அவ்வளோ ஒரு ஏஞ்சல் அப்படின்னாரு, ஒரு தேவதை அப்படின்னாரு. ஆனால் வந்து அது என்ன ஏஞ்சல் அப்படின்னா ஃபைட்டிங் ஏஞ்சல். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டிங் ஏஞ்சல். அதே மாதிரி வந்து அவர் ராட்சசி. சரியா? முன்னால் ஏதோ அமைதியாக இருந்திருக்கா லவ் பண்ணும்போது, ஆனால் இப்போ தான் அவரோட சுயரூபம்லாம் வருது. அவர் ட்ராகன் ஆகிட்டா, ட்ராகன் மாதிரி வந்து அவரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கா, ஒரு கோவக்கார பொண்டாட்டி, ஆங்க்ரி ஒய்ஃபு. அப்புறம் இவருக்கு சாப்பிட கூட அவள் வந்து எந்த சாப்பாடும் கொடுக்க மாட்டா. அவர் அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த ஆட்டுக்கு வச்சுருப்பாங்கள்ல புல், அந்த புல்லை தான் வந்து அவர் எடுத்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். இந்த புல்னால் கிராஸு. அதுக்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா ரீடு அப்படிமோ, REED, ரீடு. ஓகேவா? அதை எடுத்து அவர் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ அவருக்கு லைஃப் ஒரு மாதிரி ஆகிட்டு, என்னடா இது வீணாக தேவையில்லாமல் முடிச்சு லவ் பண்ணி நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுமோ, சரி ரைட்டு நம்ம அம்மாவுக்கு வந்து நம்ம லெட்ரு போட்டுருவோம். ஏன்னா அந்த காலம் ஃபோன்லாம் பண்ண முடியாது. அவங்க அம்மாவுக்கு வந்து அவர் லெட்ரு போட்டு கூப்பிடுவார். அவங்க அம்மாவுக்கு வந்து லெட்டரில் என்ன எழுதுவார் அப்படின்னா, இங்கே வந்து நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா ஒரு அகதி மாதிரி இருக்கேன். சரியா? ஒரு ரெஃப்யூஜ் மாதிரி இருக்கேன், அகதி மாதிரி இருக்கேன். அவள் என் பொண்டாட்டி கிடையாது, அவள் வந்து என்னோட எதிரி. நான் வந்து சோகமான சேடு. ஓகேவா? நான் வந்து சேடாக இருந்து நான் வந்து அதிகமாக குடித்து என்னோடய கிட்னி கெட்டு போயிட்டு, கிட்னினா ஒன்றும் இல்லை ஈரல், இந்த தமிழில் சொல்லுவோம் ஈரல் அப்படிமோ, என்னோடய ஈரல்லாம் வந்து கெட்டு போயிட்டு, அதனால் நீ தான் வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு லெட்ரு போடுவார். லெட்டரில் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, அம்மா, அதாவது நான் இங்கே ஒரு அகதி மாதிரி இருக்கேன், அவள் தான் என்னோட எதிரி. இப்போ நான் குடிச்சு என்னோடய ஈரல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு, அதனால் நீ வந்து என்னை காப்பாற்று அப்படிங்கிற லெட்டர் எழுதியிருப்பார். இப்போ அவங்க அம்மா வந்துடுவாங்க. எல்லாருக்குமே வந்து அவங்க அம்மா தான் தெய்வம். அதனால் இங்கே என்ன அப்படின்னா ஹார்ட், அதாவது இந்த தெய்வம்னா இதயம்னு வச்சுக்கோங்க. அவங்க அம்மா தான் வந்து எல்லாருக்கும் அவங்களோட இதயம். அந்த இதயம் வருது அவரை காப்பாற்ற. ஹார்ட் கம்ஸ். ஓகேவா? ஹார்ட் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அம்மா வந்து பார்க்கும்போது அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கார். அவள் பொண்டாட்டி வந்து வீட்டை விட்டு அவரை எங்கேயுமே வெளியே விடல. அவரை வந்து அவருக்கு உலகமே வீடு தான் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்கா. ஹவுஸ் ஆஃப் எர்த்து. ஓகேவா? வீடு தான் உலகங்கிற மாதிரி வீட்டிலேயே வந்து அடைச்சி வச்சுருக்கா. அதுக்கப்புறம் கடைசி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்து அவன் பொண்டாட்டி வந்து அவங்க பெவிலியனுக்கு அனுப்பிடுவாங்க. ஓகேவா? கோவம் வந்து அவன் பொண்டாட்டியை வந்து பெவிலியன் அனுப்பிடுவாங்க. பெவிலியன் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் அவுட் ஆகிட்டு அவங்க ரிட்டன் போவாங்கள்ல, ரிட்டன் போகக்கூடிய அந்த இடம் பேர் தான் வந்து பெவிலியன். அதே மாதிரி இப்போ அவன் பொண்டாட்டியை அடித்து பத்துறாங்க, அந்த இடம் பேர் தான் வந்து இங்கே பெவிலியன் அப்படின்னு நம்மளோட ஸ்டோரியில் நம்ம வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இதான் வந்து இந்த பேலஸ் பக்கோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை நீங்கள் வந்து இப்போ ஒரு 3 வாட்டி உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் சொல்லி பார்த்துக்கோங்க, நம்ம என்னென்ன வார்த்தைலாம் சொன்னோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து அவங்க லவ் பண்ணுதாங்க, ஒரு பாலத்தில் வச்சு பேசுவாங்க அப்படின்னோம். அப்போ வந்து அதோட ஹிண்ட் என்ன அப்படின்னா, அது என்னென்னா எ பிரிட்ஜ் ஃபார் பாசிங். ஓகேவா? அவங்க பாலத்துலன்னு கடலை போட்டுட்ருப்பாங்கன்னோ, அதான் பிரிட்ஜ் அப்படிங்கிறது. நான் ஒரு சில சென்டென்ஸ்க்கு முடியும் போது, ஒரு சில போயம் முடியும் போது ஏன்னு போட்டிருப்பேன். ஏன்னா ஆட்டோபயோகிராஃபி, பீனா வந்து அது பயோகிராஃபி. அதெல்லாம் வேணால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரிட்ஜிலலாம் அவங்க கடலை போட்டுருக்கும் போது பின்னால் வானவில் வரும் அப்படின்னேன். அப்போ அந்த போயம் பேர் த ரெயின்போ.
அப்புறம் நல்ல அவங்க சுற்றி ஒரு தென்றல் காற்றுலாம் அடிக்கும் அப்படின்னேன். ஈஸ்ட் விண்டு வெஸ்ட் விண்டு, இது ஒரு போயம். அப்புறம் 3வது ஒன்று பாருங்கள், அவருக்கு வந்து மல்லிகை போயம் கொடுப்பார் அப்படின்னேன். சாரி, ஏதோ ரோஜா பூஜைன்னு நினைக்கிறேன். கோல்டன் ஃப்ளவர்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவன் பொண்டாட்டி வந்து அவர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா அப்படின்னேன். ஃபைட்டிங் ஏஞ்சல். அதுக்கு மேலே அவளை தேவதை மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ ஏஞ்சலுங்கிற வார்த்தையை பார்த்தோன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்மளுக்குள்ளே எந்த ஒரு ஒளிமுறையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒன்று சொன்னோம். அப்படின்னா என்னென்னா இங்கே வந்து பர்சனல் ரெக்கார்டு, ஓகேவா. அப்புறம் வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே நம்ம ஒன்றாவே இருக்கணும் அப்படின்னு முதல்ல சொல்லுவாங்க லவ் பண்ணும்போது. அதான் டுடே அண்ட் ஃபார் எவர். ஓகே, அடுத்து 7th ஒன் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒய்ஃபு. அவர் வந்து அவளை தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னேன், ஃபஸ்ட்டு பொண்டாட்டி. அப்புறம் இம்பீரியல் உமன் அப்படின்னா, இம்பீரியல் அப்படின்னா என்னென்னா அவளை பேரரசி மாதிரி பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். இம்பீரியல்னால் பேரரசு. ஓகே, 9th ஒன் பாருங்கள், குட் டீட் அப்படின்னோம். குட் டீட் அப்படின்னா என்னென்னா நல்ல செயல்கள். அவன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அவன் பொண்டாட்டி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல செயல்கள்லாம் இனிமேல் அவன் தான் காரணமாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அப்போ டீட்னால் வந்து நல்ல செயல்கள், இந்த குட் டீட்னா இதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 11வது ஒன்று வந்து ட்ராகன் சீட்னு இருக்குது. அவர் அரக்கின்னு பார்த்தோம். ட்ராகன் அரக்கி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அவர் ரொம்ப கோவப்படுவா, ஆங்க்ரி ஒய்ஃப். அப்புறம் லிவிங் ரீட்னு 13th ஒன்று இருக்குது. ரீட்னா என்னென்னா புல், ஓகேவா. கிராஸ், பெரிய பெரிய கிராஸ்க்கு பேர் தான் ரீடு. அப்போ வந்து லிவிங் ரீடு, அவன் உயிர் வாழறதுக்காண்டி அந்த புல் தின்னா அப்படின்னு சொன்னோம். ஓகே, அப்போ லிவிங் ரீடு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவுக்கு அவன் லெட்ரு போட்டு கூப்பிடுவான், லெட்டர் ஃப்ரம் த பெக்கிங். அவங்க அம்மா வருவாங்க, த மதர். அவன் ஒரு அகதி மாதிரி இருப்பான், த ரெஃப்யூஜ். அவன் பொண்டாட்டி தான் அவனுக்கு எனிமி, த எனிமி. குடிச்சு ஈரல்லாம் கெட்டு போயிடுது, தி ஈரல். அப்புறம் 19th ஒன்று பாருங்கள், அவங்க அம்மா வந்துடுவாங்க. அவங்க அம்மா தான் வந்து அவனோட இதயம் மாதிரின்னு பார்த்தோம். ஹார்ட் கம்ஸ் ஹோம், ஓகேவா. இதயம் வீட்டுக்கு வந்துட்டு. அப்புறம் 20வது ஒன்று பாருங்கள், இந்த ஹவுஸ் ஆஃப் த எர்த்து. அவனை வந்து அவன் வீடு தான் உலகங்க மாதிரி வீட்டிலே வந்து அவன் புருஷனை அடைச்சி போட்டிருப்பான். ஓகே, அதான் ஹவுஸ் ஆஃப் த எர்த்து. அப்புறம் வந்து எப்படி கிரிக்கெட் பிளேயரை வந்து கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து அடித்து பத்துறாங்களோ, அதாவது வெளியே அவுட்டாக்கி வெளியே அனுப்புகிறாங்களோ, அதேமாதிரி அவங்க அம்மா பொண்டாட்டியை அடித்து வெளியே அனுப்பிடுவா. அதான் பெவிலியன் ஆஃப் உமன். ஓகே, இதான் வந்து இந்த ஸ்டோரி. ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஸ்டோரியை படிச்சுட்டு 2-3 தடவை நீங்கள் மறுபடியும் நீங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையை சொல்லும் போது ஃபுல் வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிட்ஜுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போயிடாங்க, ஓகேவா. அதேமாதிரி ஏன்னா இதுக்கு ஓகே, பிரிட்ஜுக்கு ஓகே. ஒரு சில இந்த ஏஞ்சல் நைட்டு அப்படிலாம் வரக்கூடிய வந்து வேறு போயும்னு இதே வார்த்தை இருக்கும். அப்போ நீங்கள் ஃபைட்டிங் ஏஞ்சல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து இன்னும் ஒரு சிலதுக்கெலாம் கரெக்டாக ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த ஹிண்ட்டை சொல்லும் போது ஃபுல் வேர்டையும் நீங்கள் ஒரு ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. 3 தடவை ஞாபகப்படுத்தினா போதும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்துடும். ஓகே, நம்ம வந்து ஒரே வீடியோவிலே வந்து 6 பேரோட அதர் ஒர்க்ஸை போட்டுடலாம். ஆனால் நீங்கள் யாரும் கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க, டைம் இருக்காது. இப்போ நம்ம ஏன் 10 நிமிஷம் போடுதோம் அப்படின்னா, இது உங்களோட லஞ்ச் பிரேக்லேயோ டீ பிரேக்லேயோ கூட நீங்கள் டெய்லி ஒவ்வொரு வீடியோ பார்த்துக்கலாம் அப்பப்போ. அதனால தான் நம்மளோட வீடியோ எல்லாம் மேக்ஸிமம் 10 நிமிஷத்துக்குள்ளே இருக்கும், ஓகேவா. நீங்கள் வந்து அந்த வீடியோ அப்பப்போ பார்த்துக்கோங்க, ஹிண்ட்டை மறந்துடாங்க, ஓகேவா. நம்ம மேக்ஸிமம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். எல்லாருமே உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன வீடியோ அப்லோட் பண்ண சொல்லியிருந்தோம். எல்லோரும் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.